ஸ்ரீகுருभ्यो நமः. நம சூர்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிभ्यश्च ராகவே கேதவே நமः. வாகர்த்தாமிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தஜே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. வேதம் இருக்க அது என்ன சொல்லும்னா, அதுக்கு பேரே விதஞானி, அறிவு. அந்த அறிவு உடையதான சஜ்ஜனங்களுக்கெல்லாம் இப்படி சொல்லும் பேரும் சொல்லு. லோகக்ஷேமோன கல்பதா வித்யாஹ கல்பதே ஹவை தத்ர பிரஜாப்யோ லோகக்ஷேமஹ யத்ரைதேன யஜ்ஞேன யஜதேகிறது பிரஜாப்யஹ லோகக்ஷேமஹ. அவளுக்கு பிரஜைகளுடைய ஹிதத்துக்காக பிரவர்த்திக்கணும்னு சொல்லணும். அதை வேதாத்தியனம் பண்ண பிராமணா அத்தனை பேரும் விரதமா வச்சுட்டு இருக்கான். அப்ப சஜ்ஜனம் அப்படின்னு சொன்னா சத்து நல்லதை செய்யறவா, எல்லாருக்கும் நல்லது. ஆமா, அது அவளுடைய சுவாவம். சுவாவம் அது இதர் சொல்ற. பக்தர்கள் என்ன பண்றார் நீதி ஜடகத்துல, பத்மாகரம் தினகரோ விகசீகரோதி சந்திரோ விகாசயதி கைலவ சக்கரவாளம் ந அபியர்த்திதா ஜலதரோபி ஜலம் ததாதி சந்தா ஸ்வயம் பரஹிதே விஹிதாபியோகா. சஜ்ஜனங்கள் எல்லாரும் புறச்சாருடைய ஹிதத்துக்காக தன்னுடைய காரியத்தை செய்து இருக்கா. ஆமா, அதுல வரா. அப்ப அவளுக்குன்னு ஒரு காரியம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். பரஹிதமாக அந்த காரியத்தை செய்து வரா சஜ்ஜனங்கள். அந்த சஜ்ஜனங்களை சொல்றது வேதமாக்கம், சஜ்ஜனமாக்கிறது. அத்தியனமான உடனே அவன் என்ன செய்யறான், வரச்சாருடைய ஹிதமோ அதை மட்டும் சொல்லுவான். அவன் என்ன செய்வன் தெரியுமோ, இந்த லோகம் நன்னா இருக்கணும்னு எந்த கர்மா ஆரம்பத்திலையும் சொல்லுவன். ராஷ்டிரம் நன்னா இருக்கணும், ராஷ்டிரம் கேட்டுட்டு சொல்லலை, கேட்காதே சொல்லுவன். எப்படி? இந்த ராஷ்டிரம் நன்னா இருக்கணும். மணி அடிச்சிருந்து சொல்ற போது ராஷ்டிரம் நன்னா இருக்கணும். ஆமாம், அப்படிதான் சொல்லுவேன். இப்படி ஒரு சுபாவம் உண்டு. அதை வச்சிருந்து இவர் சொல்றார், என்ன சொல்றார், பத்மாகரம் தினகரோ விகசீகரோது. தினகரன் அப்படின்னா சூரியன். பத்மாகரம் தாமரப்பூ நிறைய குளத்துல இருக்கும். அதை விகசீகரோது விகசிக்க பண்றான். ஏன்னா அந்த விகசிதமானா அதுல இருக்கக்கூடிய அந்த பூவுல இருக்கக்கூடிய ரசத்தை எடுக்கிறதுக்கு நிறைய ஜீவராசிகள் வரும். ஆமா, அந்த தாமரப்பூ கேட்டுட்டு விகாசம் வரல, அபியர்த்திக்கவே இல்லை. சூரியன்கிட்ட இது பாரு நான் மொட்டா இருக்கேன் என்ன விகசிப்பி அப்படின்னு கெஞ்சலை. கெஞ்சாதையே அந்த காரியத்தை சுவாவத்தினாலே சேருது. அப்ப என்ன தாற்பயம், சூரியனுடைய சுவாவம் என்னன்னா, எங்கெல்லாம் புஷ்பங்கள் இருக்கோ அந்த புஷ்பங்கள் எல்லாம் விகசிப்பிக்கிறதுங்கிற வேலையை சுவாவமாவே சேரானே தவிர அபியர்த்தனை பண்ணிட்டு சேரை. சந்திரோ விகாசயதி கைதவ சக்கரவாளம். ராத்திரியில அல்லிப்பூ நிறைய இருக்கும். சந்திரனுடைய கிரணம் என்ன பண்ணும், அதெல்லாம் விகசிப்பிக்கும். அப்ப அந்த புஷ்பத்தை அல்லிப்பூவை பூரா ராத்திரியில இருந்து அவனும் பண்றான். பகல்ல தாமரப்பூவை விகசிப்பிக்கிறான் சூரியன், ராத்திரியில அல்லிப்பூவை விகசிப்பிக்கிறான் சந்திரன். அந்த
அல்லிப்பூவோ தாமரைப்பூவோ சந்திரனேழையோ சூரியனேழையோ பிரார்த்திக்கவே இல்லைடா. ஆமாம், அது அதன் சுவாவம். ஸ்வஸ்ய பாவகா சுவாவம். நாபியர்த்திதா ஜலதரோபி ஜலந்ததாதி. மழைக்காலத்துல நீருண்ட மேகம் ஆகாசத்துல அப்படி வட்டம் சுற்றின்னு இருக்கு. ஒருத்தன் அபியர்த்தனம் பண்ணாதான் ஜலத்தை வருஷனம் பண்ணும். இல்லை இல்லை, அபியர்த்தனை இல்லாமலேயே அந்த ஜலத்தை வருஷிக்கலாம் பூமியில. அத்தனை ஜனங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் தேவையான ஜலம். ஆமாம், இந்த 3 திருஷ்டாந்தத்தை வச்சா உனக்கு சஜ்ஜனங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் லோகத்திலே இல்ல சகல பேருக்குமே சந்தோஷத்தை உண்டு பண்றதுக்கு தான் அவ இருக்கா. அது அவளுடைய விரதம், அவளுடைய சுவாவம் அப்படிங்கிறார். இந்த சுவாவம் இருக்க அது எப்படி வருது? வேதாத்தியனம் பண்ண உடனே வேதத்தினுடைய கோட்பாடு இருக்க அது இவன் அத்தியனம் பண்ணி மைண்டில் வச்சிருந்த உடனே அவன் சுவாவம் எப்படி ஆயிடுது? அந்நியனுக்கு எல்லாருக்கும் லோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நாம அவ கேட்காமலேயே அவளுடைய ஹிதம் என்னவோ அதை நாம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு மைண்டில் வந்து கொடுத்து அப்படின்னு நீ சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்காக இயற்கையிலே இருக்கிற 3 பதார்த்தத்தை காமிச்சு திருஷ்டாந்த புரஸ்தரம் அதை நடைமுறைப்படுத்துறார் இவர். ஆமா, இயற்கை த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ ப்ரஹஸ்பதி த்ருவந்த இந்திரஸ்டாரேதான் த்ருவம் அப்படின்னு இந்த பிராமணன் சொல்றாங்க. சஜ்ஜனம் அவன் வேதாத்தியனம் பண்ணி விட்டான். அப்ப அவனுடைய மைண்ட் என்னாச்சு? சுவாவமாவே அந்நியனுக்கு உதவி பண்றதுதான் என்னுடைய கர்த்தவியம் அப்படின்னு புரிஞ்சுண்டாக்கும் இந்த பிராமணன். ஆறு பிராமணா கேட்கிறாளே, அந்த பிராமணனுடைய சுபாவமே இதுதான். அவன் என்ன சொல்லுவன்? லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படிதான் சொல்லுவன். எல்லா உலகங்களும் சுகியாக இருக்கணும். 84 லட்சம் ஜீவராசிகளும் நன்னா இருக்கணுங்கிற அர்த்தத்தான் சொல்லுவன். அப்ப அந்நியனுடைய சந்துஷ்டிக்கு இவன் எப்ப பார்த்தாலும் அதுக்கு செய்யக்கூடிய காரியத்தை தானாவே அவ கேட்காமலேயே செய்யக்கூடியதான ஒரு மனோபாவம். வேதாத்தியனம் பண்ண உடனே வேதம் அதுலயே இருக்கு. வேதம் என்ன பண்றது? லோகம் பூரா நன்னா இருக்கணும்னு நினைக்கிறது. அதை படித்தவன் அவனுடைய சுபாவமும் மாறிவிடுத்து. உடனே எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு ஆரம்பிக்கிறான். அது திருஷ்டாந்தம் 3 கொடுத்ததுலேருந்து நீ எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமோ? நித்தியம் சூரியன் உதிக்கிறான்டா. ஆமாம், நித்தியம் சந்திரோதயம் இருக்கு, சின்ன சின்னதாவது. இப்ப ராத்திரியில சந்திரோதயம் இருக்கு, பகல்ல சூரியோதயம் இருக்கு. அந்த சூரியனும் அந்நியனுடைய ஹிதத்துக்காக சகல காரியத்தையும் செய்றார். நம்ம கண்ணுக்கு புலப்படும்படியா சொல்றார். தாமரைப்பூ நிறைய ஜலாசயத்துல தாமரைப்பூ கார்த்தால இருந்தா மொட்டா இருக்கு. சூரியனுடைய உதயம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் விகசிக்கிறது, மலர்றது. ஆமா, இந்த மலர்றதுங்கிறது இருக்க அது சூரியனுடைய செயல்பாடு, கிரணத்தினுடைய செயல்பாடு. சூரியன் அதுல விரதமா வச்சுட்டு இருக்கான். அதாவது என்னுடைய வேலை என்னன்னா புறத்தாருடைய சந்தோஷத்துக்காக நான் செயல்படணும் என்கிற சுபாவத்தை கொண்டு வந்திருக்கார். அந்த தாமரைப்பூ விடறதுனால என்னெல்லாம் சௌகரியம் இருக்கு தெரியுமோ? அந்த பூவில இருக்கிற சாரத்தை அனுபவிக்கக்கூடியதான பல ஜீவராசிகள் சந்தோஷப்படுறது. ஆமாம், நம்ம மாதிரி இருக்கிறவாள்தான் அந்த தாமரைப்பூ எடுத்து பகவானுக்கு அர்ச்சனை பண்றோம். ஆமாம், அப்ப பயன்படுத்துறோம். எத்தனை பேருக்கு பயன்படுறது தாமரைப்பூ? ஆமாம். அப்ப இத்தனை பயன்பாடும் எப்ப வந்தது? மொட்டு விகசிச்சதுக்கு அப்புறம் தான். அவனுடைய சுவாவஜன்யமான அந்த விகாசம் அத்தனை ஜனங்களுக்கும் பயன்படும்படியா தானா வருது. ஆமாம், அதனால அப்படி ஒரு காரியம் நடக்கிறது. இது இயற்கையிலே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
அது மாதிரி சந்திரன் உதிச்சாச்சுன்னு சொன்னா அந்த கிரணத்தினால அல்லிப்பூ அது தடாகத்தில் இருக்கும். அது விகாசத்தை அடையிறது ராத்திரியில கூட விகாசத்தை கொடுக்கறது. ஏன்னா அந்த கிரணத்தினுடைய வேலை அவனும் அப்படியே இருக்கான். சூரியனும் சந்திரனும். அது எல்லாத்த விட இன்னொன்னு நமக்கு நன்னா மனசுல படும்படியா சொல்றாரு பாரு. மழைக்காலத்துல மேகமூட்டம் அப்படியே சுற்றி அடையிறது இயற்கையினுடைய மாறுதலாகும், பரிணாமமாக்கும். அது நம்மோட அல்ல. ஆமாம். அது என்ன பண்றது? லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களுக்கும் எனக்கு ஜலம் வேணுமே, என்ன பண்றது கேட்கறது எதிர்பார்க்காமலேயே அது தாரையா அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஜீவிதத்துக்கு ஹேதுவா இருக்கக்கூடிய ஜலத்தை அபியர்த்தனம் இல்லாமலேயே ஜலதராக இது மேகம் இருக்க ஜலந்ததாசி கொடுக்கிறது. இந்த மூணும் இயற்கையில நிகழக்கூடிய இந்த நிகழ்விற்க அந்த இயற்கை இருக்கு பாரு, எப்படி லோகக்ஷேமத்துக்காக இயற்கை பயன்படுறதோ இயற்கையில இருக்கக்கூடியதான பரிணாமங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனையும் லோகத்துக்கு பயன்படக்கூடியது. ஆமாம். அது இன்னொருத்தருடைய பிரார்த்தனை இல்லாமலேயே தானாவே லோகத்தில் இருக்கவாளுக்கு பயன்படும்படியா பண்றது என்கிற தத்துவத்தை உதாரணமாக கொடுத்து சந்தகா சஜ்ஜனங்கள் இருக்கா பாரு, அவள் எப்படி தெரியுமோ ஸ்வயம் தானாகவே பரகிதே புறத்தாருக்கு ஹிதத்தை பண்ண விஷயத்தில் விகிதாபியோகா அதிலேயே ஈடுபட்டு அதில் செயல்படுறவா. அது அந்த சஜ்ஜனங்களும் கேட்காதே பண்ணிட்டு இருக்கா. ஆமா. இப்ப சஜ்ஜனங்களுடைய அடையாளம் சொல்றதுக்கு நமக்கு எடுத்துல தெரியறது இந்த இயற்கையில இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் எப்படி ஒரு அபியர்த்தனை இல்லாமலேயே சகல ஜனங்களுக்கும் எது சேவமோ அதை கொடுக்கணும் என்கிறதான எண்ணம் இருக்கோ. அதுல இயற்கையில இவனே உற்பத்தியான இந்த பிராமணனும் என்ன செய்யறான் தெரியுமோ, வேதத்தை அத்தியனம் பண்ணி விடுறான். வேதத்தினுடைய வேலையே பரகிதே விகிதாபியோகா. ஆமா, புறச்சாரி ஹிதத்தை பண்றதுக்காகத்தான் வேதமே வந்திருக்கு. ஆமா, இல்லைன்னா வேதம் அவசியம் இல்லை. அந்த வேதத்தில் வரக்கூடியதான என்னெல்லாம் விற்த்தாந்தங்கள் இருக்கோ அதெல்லாம் புறச்சாருக்கு நன்மை பண்ணக்கூடியதான விஷயங்கள் தான் இருக்கு. அது வேதம் தானா ஒன்றும் பெரிதாக வேண்டாம், புறச்சாருக்காகத்தான் அந்த வேதம் படிக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன ஆயிடுத்து, பரஹிதத்துக்காக சர்வமும் சொல்றது என்கிறதுனால அத்தனை ஞானமும் எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாரும் பரஹிதே விகிதாபியோகா மாறி சஜ்ஜனமாக இருந்துட்டா லோகத்தில் ஒரு கொந்தளிப்பும் இருக்காது. ஆமாம், ஒரு கஷ்டமும் இருக்காது. லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் அத்தனை பிராணி வர்க்கங்களும் சந்தோஷமா இருக்கும். ஆமாம். இப்போ நான் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்றேன். நம்முடைய சரீரத்தில் மனசு இருக்கு. இந்த மனசு அதுதான் நல்ல வழியை நமக்கு காட்டணும். ஆமாம். ஆனா அந்த மனசு என்ன ஆயிடுறது, அது விட்சேபம் வரவோ கோலாகலம் வரவோ வந்துவிட்டா சிந்தனை விட்டு போயிடுறது. அப்போ நல்லதை செய்யறதுக்கு இடம் இல்லாமல் கெடுதலை செய்து தனக்கும் கெடுதலை உண்டு பண்ணிக்கிறது. ஆமாம். ஏன் தெரியுமோ, சீக்கிரமா காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது. சஜ்ஜனா மாற விடாதது. எல்லாம் வேணும், ஆனா அது வித்தியஸ்தமான சிந்தனையில வந்துவிட்டா அதெல்லாம் அவனையும் கெடுத்து அவனுடைய செயல்பாடுனால லோகத்தையும் கெடுத்து விடும். அவனுக்கு தயா சர்வபூதேஷு சாந்தி நரசூஜா சௌஜம் அனாயாசம் அகார்பண்ய வக்ருஹா என்கிற ஆத்ம குணத்தோட அந்த மனசு நெருங்கினா லோகம் பூரா நன்மை செய்யற காரியத்தையே சொல்லிட்டு இருக்கும். ஆமா,
அப்படியும் ஒன்று இருக்கு. புரியலையா? அப்ப நம்ம மனசு இருக்க அது ரெண்டையும் வாங்கிக்கிறது. சம்சர்க்கத்தினால அது ரெண்டும் ஏற்றுன்னு விடுறது. வேதம் படிச்சா என்ன செய்யும் தெரியுமோ? ஆத்மகுணத்தை வாங்கிக்கோ சொல்லும். வேதம் படிக்கலைன்னா காமக்ரோதாதிகளே விழுந்து விடும். அப்புறம் எல்லாருக்கும் கெடுதல் பண்ணி தானும் கெடுதல துக்கத்தை அனுபவிக்கும். நீ வேதம் படிச்சு விட்டேன்னா இது அந்த ஆத்ம குணம் இருக்கு. தயா சர்வபூதேஷு சாந்தி என்கிறதான நல்ல குணங்கள் அதுக்கு வந்துவிடும். அப்ப அந்த நல்ல குண சம்சர்க்கத்தினால வந்த உடனே அது அதனுடைய சுபாவமாக மாறும். அப்ப லோகத்துக்கு பூரா நன்மையை பண்ணும் என்கிறதுக்கு தான் வேதத்தை படிக்க சொல்லி சொல்ற காரணம். வேதத்தை படிக்க சொன்னா அந்த ஆத்மா இருக்க, இந்த மனசு இருக்க, அது என்ன செய்யும் தெரியுமோ? நல்ல குணத்தோட நெருங்கி இருக்கிறதுக்கு அது பிரயத்தனிச்சு விடும். அதோட போனா அது சத்தாயிடும். சத்தானா லோகம் பூரா நன்னா இருக்கணும் என்கிற எண்ணம் அந்த மனசுல வரோது வேதம் படித்து வாழ அத்தனை பேரும் அல்லாமல் எவனொருவன் ஆத்மகுணத்தோட தன்னுடைய மனசு சேர்ந்துக்கும்படியா பண்ணிவிட்டான்னா அவனுடைய செயல்பாடெல்லாம் லோகக்ஷேமகரமான காரியமாகவே இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். அதுக்கு வேண்டித்தான் நம்ம கல்வியை அபியாசம் பண்ணுறது. அவர் 4 சொல்லுவாருடா, பிராமணனுக்கு சைசவே அபியஸ்த வித்யானான்னு சொல்லுவார் இல்லையா? அவருக்கு முதல்ல என்ன சொல்லுவார்? நீ வேதாத்தியனம் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன்னா அதுதான் லோகோபகாரகமா இருக்கக்கூடிய பிரவൃத்தியில நிரந்தரமா ஈடுபடுறதுக்குள்ளதான சுபாவ விசேஷத்தை அது ஏற்றி கொடுத்து விடும் இவன் வந்தா. அதனால்தான் இவனுக்கு இந்த கௌரவம் வந்ததே தவிர நீ நினைக்கிற மாதிரி முதல்ல பிறந்தவன் 2வது பிறந்தவன் என்கிற கௌரவத்தை உப்பு சப்பில்லாத ஒரு விளக்க உரை இருக்க அதுல வந்ததல்ல பிராமணன். அவன் பிறந்தா அவனுக்கு அதுதான் வேலை. ஆமாம், அதை தவிர வேற வேலை இல்லை. அதுல திருடம் விரதனா இருப்பான். அப்ப திருடம் விரதனா இருந்து லோகோபகாரகமான காரியத்திலேயே தன்னுடைய சிந்தனையை செயல்படுத்தி செயல்பாட்டிலேயும் லோகோபகாரகத்தோடையே செய்யக்கூடியவனாக மாறுறான். அவன் தான் சஜ்ஜனன். சந்தஸ்வயம் பரகிதே நிகிதாபியோகா. அதைத்தான் இந்த 4வது பாதத்தில் எடுத்து சொன்னால் சந்தகான்னு. ஆமாம், சஜ்ஜனன் அப்படின்னு அர்த்தம். அவன் எப்பவும் துர்ஜனன் ஆக மாட்டான். ஏன்னா சுபாவம் சஜ்ஜனன் ஆயிட்டான். எப்போ வந்தது? அவனுடைய மனசுல காமக்ரோதாதிகளிடமே ஈடுபடாமல் தயா சர்வபூதேஷ ஆத்மகுணத்தோட ஈடுபட்ட உடனே சர்வபூதேஷு தயா அப்படின்னு ஆரம்பம். அதுக்கு ஒன்றும் யாரும் தூண்டி விடவே வேண்டாம். பிராமணனுடைய மனசே எல்லா பூதங்கள்ல உயிரினங்கள். அதனால் நான் சொன்னேன் 84 லட்சம் ஜீவராசிகள்ல அவனுக்கு தயதான் வரும். ஆமாம், அது காமக்ரோதாதிகள் அதுல எதிர்த்து வராது. ஆமாம், அப்ப எல்லாத்திலையும் தய வரக்கூடியவனா இருந்தா அவன் என்ன செய்வன்? அத்தனை ஜீவராசிகளையும் தயையோட நடந்துப்பான். சாந்தி, பொறுமை, அவனுக்கு மேல பொறுமை இல்லை. ஆமா, அந்த பொறுமை வருது. இப்படி ஆத்ம குணங்கள் அத்தியனம் பண்ணின மனுஷிய அந்த சுபாவமா மாறுறது. எப்படி? வேதம் இருக்க அது சுபாவம் ஆக்கி விடுறது. வேதத்துல சகல விதமான எல்லா விதமான மங்களமும் எல்லாருக்கும் வரணும். பரந்தவா அவளுடைய பூர்ணமான சந்துஷ்டிக்கு என்னெல்லாம் காரணமோ அதை எல்லாத்தையும் உண்டு பண்ணி அவளுடைய ஜனனத்தை சார்த்தகமா பண்ணணும் என்கிற ஒரு எண்ணம் இருக்க அது இந்த வேதம் படித்தவனுடைய மனசுல உரிசூச்சு.
எப்படி உதிச்சுது? வேதம் லோகக்ஷேமமாத்தான். அவன் அத்தியனம் பண்ண உடனே அந்த மனசு அதையே திருப்பி திருப்பி சொல்லி 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 அந்த மனசு அந்த சுபாவத்திலேயே தன்னை மாற்றின்னு கொடுத்து இனி அது மாறவே செய்யாது. அதனாலதான் அது அத்தியனம் பண்றோம். அவ சொல்லுவா, வேதம் இருக்க அது அறிவு, நீ தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும்தான் வேதத்தில் இருக்கு, நீ தெரிஞ்சுக்க கூடாத அதுல இல்லை. ஆமா, அப்ப வேதம் மொத்தமும் உன்னுடைய மைண்ட்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். அந்த மைண்டு வேத சொல்ற சமாதானத்தோட நெருங்கினா அந்த மைண்டு எப்படி ஆகும்? அந்த மனசு தெரியுமோ, மொத்தம் லோகக்ஷேமத்துக்கு மட்டும்தான் என்னுடைய பிரவர்த்தனம், அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு அது தானா தெரிஞ்சுக்கும். இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஆமாம், அதை சொல்லத்துக்காக தான் இந்த சந்தாக சஜ்ஜனங்கள் இருக்கா பாரு. ஆமாம், அவள் பரஹிதே விகிதாபியோகா, புறத்தியாருடைய ஹிதத்துக்காகத்தான் தன்னுடைய செயல்பாட்டை நடைமுறைப்படுத்துகிறார்கள் கேட்காமலேயே. இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன் பாரு. இப்ப 3 திருஷ்டாந்தம் கொடுத்தாரு. இந்த 3 யாருக்கு? லோகத்துக்கு. ஆமா, புஷ்பம் எல்லாம் எதுக்கு சிருஷ்டிச்சார் அவர்? தடாகத்தில் ஒரு புஷ்பம் சிருஷ்டிச்சார், இன்னொரு அது லோகோபகாரமா மாறணும்னா அது சூரியனுடைய ஒரு நல்ல நடைமுறை, சந்திரனுடைய ஒரு நல்ல நடைமுறை பயன்பட்டது. ஏன் சூரியனும் சந்திரனும் தன்னுடைய கிரணத்தை லோகத்தில் போதுதான் வித்தியாசமான 2 புஷ்பங்கள், ராத்திரி பகலுங்கிற வித்தியாசத்துல வெளிப்படக புஷ்பங்கள் தானா விடுறது. அந்த விகாசம் லோகத்துக்காகத்தான். ஆமா, சூரியனுக்காகவும் இல்லை, சந்திரனுக்காகவும் இல்லை, லோகத்துக்காகத்தான் நடந்தது. இன்னொன்று கவனி, அபயே தாசுமீர்யம் அபாசுறது அன்னம் அபவத் தெய்வம் சகசிராந்து சமப்பிரபம் அப்படின்னு புராண இதிகாசங்கள்ல முதல் சிருஷ்டி எது அப்படின்னு கேட்டா ஜலம்தான் சிருஷ்டி, முதல் சிருஷ்டி. இது யா சிருஷ்டி சிருஷ்டு ராஜ்யா பகதி விதிருதம் யாகவன் அப்படின்னு ஆரம்பிச்சு காளிதாசன் யா சிருஷ்டி சிருஷ்டு ராஜ்யா ஆத்யா சிருஷ்டி ஜலம்தான். ஆமா, அந்த ஜலம் ஆத்யா சிருஷ்டி. ஆமா, அதனால்தான் அந்த ஜலத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கு. அந்த ஆத்யா சிருஷ்டியான ஜலத்தை பகவான் சிருஷ்டிச்சாரே, அதுக்கு என்ன தாத்பரியம்? அந்த ஜலம்தான் உற்பத்தி ஆகக்கூடிய அத்தனை ஜீவ ராசிகளுக்கும் நிரந்தரமா சந்துஷ்டியா இருக்கிறது கூடியதான பலத்தை கொடுக்கறது. ஆமா, ஜலம் இல்லைன்னா வாழ முடியாது. இப்ப ஜலம் இருந்தா தான் எல்லாம் நடக்கும். அது ஒருத்தத்தை கேட்டு வரப்படாது. அது எல்லாருக்கும் சமமா சுதந்திரமா எடுத்துக்கிற மாதிரி வரணும். அது எப்படி வரும்? ஆகாசத்துல ஜலமா உண்டு. இது பண்றதாரு? சூரியனுடைய கிரணம் இருக்க, அதுதான் ஆவியா மேல போய் ஜலமா மேகமா மாறி பிற்பாடு ஜலத்தை கொட்டுறது. ஆமா, இது நிச்சயமா லோகத்துக்காக மட்டும்தான். நல்லா உன்னிப்பா நீ கவனிச்சேன்னா சிருஷ்டியில் இருக்கக்கூடிய வைச்சித்திரங்கள் அத்தனையும் சிற்றி பண்ணக்கூடியதான ஜீவராசிகளுடைய சேவத்துக்காக சிந்திக்கப்பட்ட, நமக்காக அல்ல. ஆமா, ஒரு தனி மனிதனுக்காக அல்ல. அந்த சிருஷ்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு பகவான் சிருஷ்டிக்கலை. நீ இயற்கைன்னு சொல்லிக்கோ அல்லது பகவான் சொல்லிக்கோ, 2 ஒண்ணுதான். ஆனா அதுக்கு என்ன இருக்கணும்? இயற்கையில நடக்கிறது சொன்னா கூட பகவத் சங்கல்பத்துல நடக்கிறது. ஆமா, அது இயற்கைன்னா கட்டுப்பாடு இல்லாத ஆருக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாரி வழங்குறதுக்கு இயற்கை இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் போதும். ஆமா,
அதுதான் பகவத் அனுகிரகம் எல்லாருக்கும் பொது. அப்ப அங்க என்ன சொன்னார்? இயற்கையா வரக்கூடியதான அந்த மேகம் இருக்க, அது ஜலத்தை பொழியறது. நீ ஒண்ணு கவனி, மேகம் ஆகாசத்துல அப்படி தூங்கி இருந்தா ஜலம் வராடா, காற்று அடிச்சா தான் வரும். ஆமாம், அடிச்ச உடனே அந்த ஜலம் கீழே சவிக்கிறது. ஆர்த்தையும் கேட்கலை, ஜனங்களுக்கு தேவை. அப்போ லோகக்ஷேமகரமா ஒரு காரியத்தை தான் இந்த மூணும் பண்றது. அதுபோல வேதம் படிச்சு வேதத்தினுடைய கருத்தை தெரிஞ்சிருந்தா அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா, எதெல்லாம் லோகக்ஷேமகரமோ பிரவர்த்திக்கணும் அப்படின்னு அவன் மைண்டு சுவாவமா